நம்ம முன்னோர்கள் மாட்டை நிலத்துல மேய்விட்டாங்க. மாடு எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல கிணற தோன்றான். ஏன்? ஈரப்பதான் எங்க இருக்க பூமிக்கு அங்கதான் போய் படுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ராத்திரியில கோழியை கொண்டு வச்சுட்டு படுத்துக்கணும் நம்ம முன்னோர்கள். காலையில எந்திரிச்சு வரட்டு எந்த நிலத்துல தோண்டுதோ அந்த நிலம் ஆரோக்கியமான நிலம். ஏன்னா அங்க எங்க பூச்சி பட்ட மண்புழு இருக்கோ அங்கதான் கோழி கிளறும். அந்த நிலத்தை வாங்கினா அந்த நிலத்துல உழுதா அந்த நிலத்துல வேளாண்மை செய்யலாம். எல்லாம் அறிவியல் நுட்பமா விளங்கணும். அப்ப இந்த மாசானுவ புக்காக்கு வர்க்கம் பாருங்க, இவனை உலக வேளாண் பேரறிஞனா பார்க்கிறான். எங்க அப்பாவே பாராட்டுறாரு. ஆனால் அந்த நாட்டுல சுசுமுகோனோ என்று ஒரு மொழியியல் ஆய்வறிஞர் இருக்கான். அவன் ஒரு ஆய்வை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு. என்ன வெளியிடுறாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு நெல்லை எப்படி விளை வைப்பது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழில் இருந்துதான் பல சொற்களை எடுத்து எங்கள் ஜாப்பனீஸ் மொழியை நாங்கள் கட்டமைத்தோம். எப்படி சொல்றாங்க? 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாசானுவ புக்காக்கல்ல அவன் உலகத்திற்கு இன்னைக்கு இயற்கை வேளாண்மை சொல்லிக் கொடுத்தவன். ஆனால் மாசானுவோடைய பாட்டனுக்கும் தாத்தனுக்கும் சொல்லிக் கொடுத்தவன் எங்கள் தாத்தன் எங்கள் பாட்டன் என்பதை தமிழீழம் பிள்ளைகள் பெருமையோடு நினைவு கூறுகிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். எங்க அப்பா நம்மால் சொன்ன மாதிரி இந்த பச்சை புரட்சி பாருங்க, பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்பது விஞ்ஞானம் அல்ல, அது வியாபாரம் என்பதை புரிந்து கொள்ளணும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதியில் மனிதன் நாகரிகம் அடையாத நாடோடிகளாக இருக்கிற போது இந்த உழவுக்கு வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு. இந்த வேளாண்மை தொழிலை செய்வதற்கு, இந்த உழவு தொழிலை ஆலை தொழிலாக மாற்றுவதற்கு வெறும் 50 ஆண்டுகளே போதுமானதாக இருந்திருக்கிறது என்று சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா கார்பரேட் நிறுவனங்கள் பெரும் முதலாளிகள் ஆலை தொழிலா உழவு தொழிலை மாத்திட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க.